இது நியூக்ளியர் வார் ஹெட்ஸுக்கு போகக்கூடாது. இப்ப நியூக்ளியர் பாம்ஸ்லயே கூட ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கிய வந்து எப்பயுமே எக்ஸாம்பிளா எடுப்போம். அது ஒரு நகரத்தையே பாதிக்கிற மாதிரி. அதை தவிர டாக்டிக்கல் நியூக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு 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 சிறிய ஏரியாவை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். அதாவது அது அந்த ஒரு ஃபுல் நகரத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகாது. பட் அதுவும் ஈக்குவலி டேஞ்சரஸ் தான். என்ன உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஒரு ஒரு ஃபியூ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா இருக்கும். பட் அவ்வளோ பெருசா இருக்காது. பட் என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட். அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதெல்லாம் கூட பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம நியூக்ளியர் வார்ஹெட் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம யோசிக்க தேவையில்ல. போயிட்டோம்னா தென் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்தியா அந்த டாக்டரின் நியூக்ளியர் டாக்டரின் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சொல்லியிருக்கு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். பட் யார் பாகிஸ்தான் யூஸ் பண்ணிச்சுன்னா தென் நாங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்தியா வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சப்போஸ் பாகிஸ்தான் அப்படி பண்ணிச்சுன்னா தென் அதுக்கு லிமிட்டே இல்லை. அதுக்கப்புறம் அது எப்படி போகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா தட் இஸ் லைக் த லாஸ்ட் பட்டன். ம். அதை அவங்க பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப மோசமா தான் போயிடும்.